நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எந்திரிச்சதுனால ஐ ஃபீல் ஸோ டயர்ட். இவன் டெய்லியுமே எனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் இப்போ என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸ்பார்க் பார்ப்போம். அன்டில் தென் பை காய்ஸ். பாய் ஸ்பார்க்கிள். டெய்லியும் இந்த கேபை பிடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலை. நான் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன், வாங்க நம்ம போகலாம். என்ன நம்ம போகிறோம்? லவ் யூ ஆல். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எந்திரிச்சேன். நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எந்திரிச்சதுனால நானே சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என் பேக் எடுத்துகிட்டு நான் கேபுக்கு போகணும். ஸோ கேப் ஏறிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போது நான் சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா எனக்கு எக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டுட்டு கடை இப்போ கிளம்பணும். ஸோ அவங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஹாய் கைஸ், இப்போ நான் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன், வாங்க நம்ம போகலாம். ஸோ நான் எப்போயுமே ஷிஃப்ட்டுக்கு போகும்போது இவன் இப்படி தான் வாசலில் நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டு எனக்கு பாய் வர சொல்லுவான். பாய் ஸ்பார்க்கிள். பாய். டெய்லியும் இந்த கேபை பிடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ வெற்றிகரமாக நான் கேபில் ஏறி உட்காந்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் ஆஃபீஸ்மே ரீச் ஆகிட்டேன். இதுதான் என்னோடய ஆஃபீஸு. ஆக்சுவலாக இந்த ஈவினிங் டைமில் இந்த கேபில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ராவலிங் ஹார்ஸ் ஒரு 1 hour 1.5 hours இருக்கும். பட் போகும்போது செம்ம ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு போவோம். அந்த சன் செட் வர ஆகுமா, ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரீச் ஆகிட்டேன். பாய். ஸோ நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம லஞ்சுக்காக போயிட்டுருக்கோம். நான் வெளியே தான் போகிறேன். பின்னாடி பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஆஃபீஸ்க்குள்ளே போக போகிறேன். இதுக்கப்புறம் நான் வெளியே ஷிஃப்ட்டு முடிஞ்சக்கப்புறம் தான் நான் வருவேன். ஸோ கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். அட்லாஸ்ட் நான் என் ஷிஃப்ட்டு முடிஞ்சு என் கேபில் நான் ப்ளேஸ் ஆகிக்கிட்டேன். எஸ்பெஷலி இந்த மிட் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் என் ஷிஃப்ட்டை விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கீழே இறங்கி நான் இப்போ என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 5 minutes நடந்தால் என் வீடு வந்துடும். ஸோ வாட் டு சே, இன்றைக்கி டேயுமே நல்லா தான் போச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். தட்ஸ் ஆல். ஆக்சுவலாக இவனை பாருங்கள், இவன் டெய்லியுமே எனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நான் வந்தோடனே இப்படி கொஞ்சிட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் போட்டவொடனே தான் இவன் என்னை விடுவானே. எவ்வளோ நன்றி உள்ளதில். இங்கே பாருங்கள், இப்படி எங்கள் அம்மா கூட இவன் கொஞ்சம் இருப்பான். எங்கள் அம்மா எனக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. பாருங்கள் எப்படி ஓடுறான் எங்கள் அம்மா பின்னாடி. இப்போ ஸ்பார்க்கில் கீழே வாக்கிங் போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக இது ப்ரௌனி. இங்கே ஸ்பார்க்கில் இருக்கான். ஸ்பார்க் பார்ப்போம். ஸ்பார்க் வா போலாம் வா. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ ஃபீல் ஸோ டயர்ட். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு பெட்டை போட்டு படுக்கிறது தான் இப்போ நம்மளோட வேலை. ஸோ உங்கள் எல்லாருமே நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.